முருங்கைக்காய் வச்சு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தொக்கு பண்ணலாம். அதுக்கு ஸ்டீம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஸ்டீம் ஆகிற டைமில் நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே முருங்கைக்காய் நல்லா ஸ்டீம் ஆயிரும். இப்போ அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃப்ளஷ் எல்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கூப் பண்ண எல்லா ஃப்ளஷையும் நல்லா ஒரு பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக. இதை ஒரு சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிடலாங்க. கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு, அது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த ஸ்பைசஸ், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா தொக்கு ரெடிங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இது தோசையோடு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது.